வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்ட்ரார் பேசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர ஜூலை 6th வந்து நம்மளுக்கு மந்த்லி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ரிவ்யூ, அதாவது நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் நம்மளுடைய கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவருடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். அதுக்கடுத்து கரண்ட் மந்தில் இன்னொரு மெம்பர் அவருடைய ரிவ்யூவும் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். Everyone, this is Sundar from Toronto, Canada. நான் வந்து ஒரு 6 months ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டது ஒரு 2 கோர்ஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டதை வச்சு பண்ண மெத்தட்ஸில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. சில நாள் ப்ராஃபிட், சில நாள் லாஸ் வந்து ப்ராஃபிட்டோட அதிகமாக இருக்கும். அதனால எண்ட் ஆஃப் த வீக் ஆர் மந்த் லாஸில் தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தப்ப இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பற்றி ஐ ஜஸ்ட் கம் டு நோ. ஸோ ஒரு கிருஷ்ணமூர்த்தி சார் தான் வந்து இந்த கிளாஸ் எடுத்தாரு. இஸ் வெரி ஹம்பிள், நைஸ் பர்சன். அவரோட கான்ட்ராக்ட் அந்த வீக்லி கோர்சஸ், வீக்லி ஒன்ஸ் இந்த கோர்ஸ் படிக்கிறப்போ எவ்ரி வீக் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் இருந்துச்சு. ஆஃப்டர் 4 weeks ஐ கேன் சி ஒரு என்ட்ரி எக்ஸிட், இந்த மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, என்ன ஸ்ட்ரக்சர்ல ஆகுது, எந்தெந்த லெவலுக்கு போகுது. ஸோ இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பேனிக் ஆகாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ பிகாஸ் யூ நோ த லெவல்ஸ் வேர் இட்ஸ் கோயிங் டு ரீச். ஸோ அதனால திஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ரியலி ஒர்க்ஸ். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். இது வந்து worst case thing can happen to you is you will become better trader. Thank you very much. Hi everyone. ஹாய் அண்ணா, குட் ஈவினிங். ஸோ இப்போது எடுத்த கிளாஸோட ஃபீட்பேக் வந்து என்னென்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ்லாம் அந்தளவு எதுவுமே வந்து தெரியாது, ஜீரோ நாலேஜ். ஸ்டார்டிங்கில் நான் எப்படி பண்ணியிருந்தேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்துட்டேன். மார்க்கெட்டில் வந்து எப்படின்னா இப்போ ஸ்டாக்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ணி செல் பண்ணி ஸ்விங் ட்ரேட் கூட பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து கொலீக்ஸ்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லாஸ் வருது அப்படின்னாங்க. ஸோ இதை பற்றி பார்க்கும்பொழுது நானும் எவ்வளவோ சார்ட் அனலைஸ் பண்ணேன், ஆனால் அதெல்லாம் செட் ஆகலை. சரி, அப்புறம் இவங்க ஏதாச்சும் அவங்க யூடியூப் சேனல் பார்க்கும் பொழுது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தீங்க, அது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஸோ நான் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்கும் பொழுது என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து முடிய போகிறது கிடையாது, அது எப்போவுமே இருக்கத்தான் போகுது, நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ அதோடய ஜாயின் பண்ணி எனக்கு சுத்தமாகவே நாளைக்கு ஆப்ஷனை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரேடே எடுத்தோம்னாலும் லாஸில் போச்சுன்னா அதை எப்படி வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து அந்த லாஸை வந்து ஈக்குவல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த மார்க்கெட் சினாரியோ, அப்புறம் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ், ப்ரீமியம் கால்குலேஷன்ஸு, ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொன்று, எப்போ டவுட்டு கேட்டாலும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ நல்லபடியாக பண்ணுறீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். இதுக்கப்புறம் நல்லபடியாக பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நானும் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் எதுவும் ட்ரை பண்ணல, இப்போதைக்கு லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். ஸோ டைரெக்டாக நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் போயிடலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம 500 புட் ஆப்ஷன் அண்ட் 600 கால் ஆப்ஷன் அதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங், கேப் அப் கிடையாது, பாசிட்டிவ் ஓப்பனிங். அப்போ நேற்றுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆகிட்டு அகெயின் கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஓப்பனை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மேலே ஏறின இந்த ஒரு மொமெண்டம், அப்புறம் கீழே வந்த இந்த ஒரு மொமெண்டம், இது 2 மட்டும்தான் மார்க்கெட்டில் மொமெண்டமே. அதுக்கப்புறம் எல்லாம் சைட்வேஸ் தான். ஸோ இதில் வந்து புட் ஆப்ஷன் காலையில் இம்பைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்ததுனால புட் ஆப்ஷன் அடுத்து கருதலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து கால் ஆப்ஷன் காலையில் ஏறினதுக்கு அளவுக்கு ஈக்குவலாக வந்து கால் ஆப்ஷனும் டிகே ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு எஸ்டர்டே ஹை
அண்ட் எஸ்டர்டே லோவுக்குள்ளே மார்க்கெட், இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்குள்ளே நடந்துச்சுன்னா அது வந்து சைட்வேஸாக தான் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் அப்படின்னு. ரெண்டாவது அடுத்தபட்சமாக மற்ற இண்டெக்ஸ், அதாவது பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க, ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர். ஸோ இதில் நீங்கள் என்ன தான் இது பண்ணாலுமே வந்து ஃப்யூச்சர் வந்து மேக்ஸிமம் ஓப்பனுக்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆகலை, மேலே தான் இருந்தாங்க. சரிங்களா, அது ஒரு கன்சிடரேஷன். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு எஸ்டர்டே லோவில் சப்போர்ட் எடுத்தாங்க. பட் நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸையும் நம்மளுக்கு விட்டு கொடுக்கல. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸையும் நம்மளுக்கு விட்டு கொடுக்கலன்ற பட்சத்தில் மேலே ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே தான் நின்றுருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்க இன்னும் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் அங்கே இல்லை. ஏன்னா அப்படி நேற்றுக்கு நம்மளுக்கு ஒரு டவுனில் முடிச்சிருக்காங்க அப்படின்றப்ப மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ஒரு நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவில் இருக்க சென்டிமெண்ட்டுக்கு உள்ளே வந்தாலும் ஒரு சைட்வேஸ் தான் நடக்கும். அதர்வைஸ் அங்கே மேலே போய் எஸ்டர்டே ஹையை கட் பண்ணுறது அப்படின்றது 80% நடக்காது, ஒரு 20% சான்சஸ் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன நடக்கலான்றதை இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நம்மளுடைய லோ டு ஹை எவ்வளோன்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். லோ வந்து நம்மளுக்கு 501, ஹை வந்து நம்மளுக்கு 593. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்காங்க நம்மளுக்கு? வெறும் 92 பாயிண்ட் தான். அப்போ இதுக்கு முந்தைய நாள் நம்மளுக்கு வெறும் 120 பாயிண்ட் இருந்துக்கு என்ன நாங்கள் ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு லோவை கட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கிறதுக்கு சான்சஸும் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா, அடுத்ததாக இந்த லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் வந்து மொத்தம் 3 ஸ்ட்ராட்டில் இருக்காங்க. அதாவது 25,500 புட் ஆப்ஷன், 500 கால் ஆப்ஷன், 550 புட் ஆப்ஷன், 550 கால் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷன், அந்த 600 புட் ஆப்ஷன். அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துலேருந்து கீழே எடுத்திங்கன்னா நம்ம ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 25,500, ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வந்து 25,600. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று இருக்குது, சொல்கிறேன். அடுத்ததாக நம்மளுக்கு மிட் பாயிண்ட் அப்படின்றது 25,550. ஓகேங்களா, இதில் ஒய்டஸ்ட் ரேஞ்ச் எடுத்திங்கன்னா ஒய்டஸ்ட் ரேஞ்சும் அவங்க தான், ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சும் அவங்க தான், ஒய்டஸ்ட் ரேஞ்சும் அவங்க தான். ஓவரால் மிட் பாயிண்ட் அப்படின்றது 25,550 தான். ஸோ அந்த 550 என்ன இருக்குது நம்மளுக்கு? ஒரு ஸ்ட்ராடலும் இருக்குது. ஸோ 600 ஸ்ட்ராடலும் இருக்குது, 500 ஸ்ட்ராடலும் இருக்குது. இப்போ ரேஞ்ச் படி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு 25,500 - 63னா 25,437 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வந்து 25,672. அடுத்து ஒய்டராக எடுத்துட்டிங்க அப்படின்னா 135. அப்போ 25,365 அப்படின்றது ஒய்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அண்ட் 25,735 அப்படின்றது ஒய்ட் ரேஞ்சுடைய டாப். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டாச்சா. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன் அண்ட் ஐடிஎம் புட் ஆப்ஷன். மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 541. அப்போ இந்த இடத்துல ஐடிஎம் கால் ஆப்ஷனும் இருக்காங்க, ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ ஐடிஎம் கால் ஆப்ஷன், ஐடிஎம் புட் ஆப்ஷன் 2 பேர் எவ்வளோ இருக்காங்கன்னா நியர்பை 105. சரிங்களா, அப்போ இங்கே 600 காலுக்கு மேலே போனாலோ கீழே 500 புட்டுக்கு கீழே போனாலோ ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் டவுன் ஆகும், இல்லை அப்பாகவோ போகிறது, மேலே போகிறதுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய இந்த மாதிரி ட்ரிபிள் ஸ்ட்ராடில் போட்டு நகரும்போது அந்த ஸ்ட்ராடிலுடைய ரேஞ்சஸ் உடைக்கும்போது பெரிய ரேஞ்சஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 70% நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ மேலே 600 ஸ்ட்ராடில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 600 ஸ்ட்ராடில் அதிகபட்ச ரேஞ்ச் வந்து 25,650. கீழே 500 ஸ்ட்ராடிலுடைய ரேஞ்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னா 25,450. அப்போ இந்த 450 கீழே கட் பண்ணாலோ இல்லை 650க்கு மேலே கட் பண்ணாலோ ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஐவி சப்போர்ட் பண்ணுற வரை. ஏன்னா எஸ்டர்டே ஹை அப்படின்றது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 593. அதுக்கு முந்தைய நாள் ஹை வந்து நம்மளுக்கு 660. லாஸ்ட் வீக் ஹை அப்படின்றது நியர்பை அந்த இடத்துல தான். அப்போ அந்த லாஸ்ட் வீக் ஹை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எஸ்டர்டே ஹையையும் கட் பண்ணிட்டு அகெயின் லாஸ்ட் வீக் ஹையும் கட் பண்ணுறாங்களாம் பார்க்கணும். அதுக்கு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஓப்பன்லேருந்து நடைபெறக்கூடிய அந்த ரேலி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டில் போய் ஒரு எஸ்டர்டே ஹை வரைக்கும் ஒரு ஓப்பன் வச்சுட்டு, ஓப்பன் ஒரு வேளை கீழே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே வச்சுட்டு ஒரு எஸ்டர்டே ஹையை போய் கட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி எஸ்டர்டே ஹையில் போய் நீங்கள் பிரேக் அவுட் எடுத்திங்கன்னா அங்கே ப்ரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் ஏறி இருக்கும். சரிங்களா, ஆல்மோஸ்ட் ஏறி இருக்க ப்ரீமியத்தை எப்போவுமே பை பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு லோவில் தான் ப்ரீமியத்தை பை பண்ணணும். பையராக இருந்தீங்க அப்படின்னா செல்லர் தான் ஒரு ப்ரீமியத்தை வந்து ஹையில் போய் செல் பண்ணணும். பையர் வந்து எப்போயுமே ஒரு ப்ரீமியத்தை லோவில் தான் பை பண்ணணும்.
அப்போ ஒரு ரேலி ஓப்பன்லேருந்தே நடைபெற போகுது அப்படின்னா அந்த ஓப்பன்லேருந்தே அவங்கள நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி அங்கேருந்தே அந்த ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? அதை பிளான் பண்ணி அவங்க கூடிய ட்ரேட் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்போ அந்த ஓப்பன் மார்க்கெட்டில் சப்போஸ் இம்ப்ளைட் வால்டிலிட்டி அதிகமாக இருந்தால் என்ன இருக்கும், ஹை வால்டிலிட்டி இருக்கும் ப்ரீமியத்தில். அதனால தான் அந்த ஓப்பன் மார்க்கெட்டில் நம்ம எடுக்கிறவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ண சொல்கிறோம்னா ஹெட்ஜோடு பண்ண சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி கூட எடுத்துக்கோங்க, காலையில் நீங்கள் கால் சைடு ஆகட்டும் இல்லை அதுக்கப்புறம் புட் சைடு ஆகட்டும், ஒரு ஹெட்ஜோடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். எப்படின்றத நீங்கள் அப்படியே போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரன் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இம்ப்ளைட் வால்டிலிட்டி இன்னைக்கு க்ளோசிங்கில் வந்து நம்மளுக்கு கால் சைடு கொஞ்சம் ஹையராக இருக்காங்க. சரிங்களா? ஒரு பாயிண்ட், அதாவது கால் சைடு 12, புட் சைடு வந்து 11 இருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் 2 பேரும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே கரைஞ்சிருக்காங்க. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் அதிகமாக கரைஞ்சிருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே ஒரு டைம் வேல்யூ யாருக்கிட்ட அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ 500 கால் ஆப்ஷன் 119, 600 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 112, நியர்பை அந்த ரேஞ்சுக்கு தான். 2 பேரும் ஈவனாக தான் இருக்காங்க டைம் வேல்யூ வச்சுருக்கும்போது. ஸோ அதில் புட் ஆப்ஷன்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கா, கால் ஆப்ஷன் அதிகமாக பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் ஹையராக இருக்காங்க. ஒரு மச் ஹையராக, லைட்டாக, ரொம்ப ஹையர் இல்லை, அதிகபட்ச ஹையர் இல்லை, லைட்டாக அவங்க வந்து ஹையராக இருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே லோவிலேருந்து சப்போர்ட் எடுத்து அகெயின் மேலே வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதே 57,500 ஸ்ட்ராடில் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இந்த 57,500 ஸ்ட்ராடலுக்கு நம்ம க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நம்ம எடுக்கணும். ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்குள்ளே எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுங்க. மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துலேருந்து ஷார்ட்டாக இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன், ஒய்டராக இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன், ஷார்ட்டாக இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், ஒய்டராக இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ எதுலேருந்து எந்த இடத்துல போகிறதுக்கு. அப்போ எஸ்டர்டே லோவுக்கு கீழே போனால் அங்கே 57,200 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அகெயின் நம்மளுக்கு மேலே போய் முடிச்சுக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இவங்கள கொஞ்சம் இம்ப்ளைட் வால்டிலிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு மேலே போகிறாங்கன்னா, இப்போ நம்ம கால் சைடு வந்து நிஃப்டியில் ஒரு பாயிண்ட் ஹையராக இருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு புட் சைடு கொஞ்சம் ஹையராக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பனுக்கு மேலே அப்படி நின்றுட்டாங்க அப்படின்னா, அண்ட் எஸ்டர்டே ஹைக்கு மேலேன்னு போயிட்டாங்கன்னா எப்படிலாம் இருக்குது, இல்லை ஓப்பனுக்கு கீழே, இல்லை எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிட்டால் எப்படி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 3 ஸ்ட்ராடல் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த 3 ஸ்ட்ராடல் இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீக் வியாழக்கிழமை நம்மளுக்கு ஒரு சைன் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் பெருசாக நடக்கலை. ஸோ நாளைக்கே நாளான்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எந்த பக்கம்ன்றதை நீங்கள் சரியாக கணிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே போயிடலாம். மேக்ஸிமம் ஒரு 30% நடக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான டேட்டாஸையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். டேட்டாஸ் அனலைஸ் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நிறைய வந்து இந்த சைட்வேஸ்லேருந்து தப்பிக்கலாம். இன்றைக்கி கூட நம்ம எடுத்துட்டிங்கன்னா நிறைய நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலையிலே ஒரு 9:30க்கு மேலெலாம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து சைட்வேஸ் தான் அப்படின்றத. ஒரு 9:30 to 40 அந்த சமயத்திலே ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க வந்து பொசிஷன்ஸ் அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹெட்ஜ் பண்ணதாகட்டும், செல் பண்ணதாகட்டும், அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டேட்டாஸ் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய மந்த்லி கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.